சுட்டெரிக்கும் கோடை வெயில் எதிரொலி காரணமாக கேன் வாட்டர் விற்பனை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கேன் வாட்டர் குடிநீரின் தரத்தை மேம்படுத்த உணவு பாதுகாப்புத்துறை வழிகாட்டுதல் தொடர்பாக கேன் குடிநீர் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு விழிப்புணர்வு கருத்தரங்கம் சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள அம்மா அரங்கத்தில் நடைபெற்றது. அப்போது தரமின்றி முறையான அனுமதியின்றி அடைக்கப்பட்ட குடிநீர் விற்பனை செய்வது தெரியவந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்தனர். கன்னியாகுமரியில் உள்ள மார்த்தாண்டத்தில் சாலையோரம் விற்பனை செய்யப்படும் பதநீர் உள்ளிட்ட இயற்கை பானங்களில் கலப்படம் உள்ளதா என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது வியாபாரி வைத்திருந்த பதநீரை அதிகாரிகள் ஆய்வுக்காக பெற்றுக் கொண்டனர். இதனிடையே தாங்கள் விற்பனை செய்யும் பதநீர் இயற்கையான முறையில் உள்ளது என்று நிரூபிக்கும் வகையில் அதனை வியாபாரி அதிகாரிகள் முன்னே குடித்து காண்பித்தார். விழுப்புரம் புதுச்சேரி பயணிகள் ரயிலை மதிய நேரத்தில் மீண்டும் இயக்குவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் ரயில் நிலையத்தில் மத்திய அரசின் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 13 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெறும் திட்ட விரிவாக்க பணியினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்.என். சிங், விழுப்புரம் தஞ்சாவூர் இரட்டை ரயில் பாதை தற்பொழுது சாத்தியமில்லை என்றும் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் அனைத்து வசதிகளும் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.